வெல்கம் டு ஆஸ் தமிழ். மூக்குரட்டை மூலிகை சூப்பை வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம உடம்புல எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும் முழுமையாக வெளியேறணும். இதுதான் மூக்குரட்டை கீரை. இது எல்லா இடங்கள்லையும் ரொம்ப இலகுவாக கிடைக்கும். இது தெருவோரங்களில் படர்ந்துருக்கும். இதில் மருத்துவ பயன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆட்டு எலும்பு வாங்கி சூப்பு வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மருத்துவ பயன்கள் இருக்குது. அதை விட ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். 2 கையளவு மூக்குரட்டை கீரை, 6 போல சின்ன வெங்காயத்தை இடிச்சு விட்டு எடுத்துக்கலாம். 6 போல பூண்டு இடிச்சு விட்டு எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் நல்லா இடிச்சு விட்டு எடுத்துக்கலாம். மூக்குரட்டை கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்க்க போகிறோம். மிளகு பொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும். கூட நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6 போல் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் செய்யக்கூடிய அளவு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு சூப் ரெடி ஆகுங்க. 2 கையளவுக்கு மூக்குரட்டை கீரை இருந்துச்சுன்னா ஒரு 4 பேருக்கு நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூப் ரெடி பண்ணிக்கோங்க. எண்ணெயில் இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டாச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மூக்குரட்டை கீரையும் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சூப்பு நீங்கள் வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ எடுத்துக்கிறதுனால உங்கள் உடம்புல கல்லீரல்லேருந்து கிட்னி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள்லேருந்தும் கழிவுகளை வெளியேற்றிடும். உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் அங்கங்கே தேங்காமல் வெளியேறிடுச்சுனாலே நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ அதுக்கான வேலையை தான் இந்த மூக்குரட்டை சூப் செய்யும். இப்போ ஒரு 30 செகண்டுக்கு கீரையை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு 4 டம்ளர் அளவுக்கு சூப்பு வேணும்னா 5 அல்லது 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மீண்டும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கும் போது இந்த இலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாமே இந்த சூப்பில் நல்லா இறங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த கீரை நல்லா வெந்து வரும். ஸோ இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நிறைய விதமான பொருட்கள் வந்து டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆட்டுக்கால் சூப் கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான். இளம் சூட்டோடு குடிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வாத உடம்பாக இருக்கும், கை கால்லாம் வீங்கி போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை குடிக்கிறதுனால வாதம் சீக்கிரமாகவே சரியாக போகும். அதே மாதிரி சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க, மூச்சு திணறல் இருக்கிறவங்களாம் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி எப்போதுமே உடம்பு சோர்வாக இருக்கிறவங்க, அலுப்பாக இருக்கிறவங்க இதை நீங்கள் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. முக்கியமாக இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களாம் மாதத்துக்கு 4 தடவையாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சளியை முறிக்கக்கூடியதாகவும் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது உங்கள் இந்த மாதிரி கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சூப்பை மட்டும் நீங்கள் வடிகட்டி கொடுத்துக்கலாம். ஆனால் பெரியவங்க சாப்பிடும் போது இந்த கீரையோடு சேர்த்து சாப்பிடுங்க. இதை செஞ்சால் வீட்டில் இருக்கவங்க குடிப்பாங்களான்னு சொல்லி டவுட்டே படாதீங்க. கேரண்டியாக சொல்கிறேன், எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு டம்ளர் வேணும்னு வாங்கி கூட குடிப்பாங்க. இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த சூப்பை நீங்களும் செஞ்சு குடிச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.